Hi friends, welcome to Design Loom Academy. This is day 4 of 30 days logo series. இன்னைக்கு டாபிக் Google Drive logo. Basic shapeல triangle and 3 colors யூஸ் பண்ண போகிறோம். Next, shape builder tool apply பண்ணிட்டு original logo ஸ்டைலில் finish பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டைரெக்டாக டாபிக்கு போயிடலாம். இல்லுஸ்ட்ரேட்டரோட ஸ்க்ரீன் இங்கே இருக்குது. கூகுள் ட்ரைவ் பிஎன்ஜி இமேஜ் நான் கூகுளில் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இமேஜ் நான் இங்கே வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா இதை ரெஃபரன்ஸ் வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லோகோவே ட்ரா பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டூல் பாரில் போயிட்டு பாலிகன் டூல் கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் ஒரு கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து க்ரியேட் ஆகும். அதில் உங்களுக்கு ரேடியஸ் பார்த்திங்கன்னா ஒரு 40 கொடுக்குறேன். பெரிய ரேடியஸ் 40 கொடுக்குறேன். சைடு 3. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஃபில்லு நான் கொடுக்கல, ஸ்ட்ரோக் மட்டும்தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு தென் இது ஒரு பொசிஷனில் வச்சுட்டு தென் அகைன் ஒரு பாலிகன் வரைகிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். 3 சைட்ஸு அது எவ்வளோ ரேடியஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 16 கொடுக்குறேன். ஓகேங்களா? அதில் பாதி இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது நான் ரொட்டேட் பண்ணணும். இப்போது அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ரொட்டேட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். 180 டிகிரி கொடுத்துட்டு ஓகே கொடுக்கும்போது என்னாகுன்னா ரொட்டேட் ஆகிட்ருக்கோம். ஓகேங்களா? அது ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு பாட்டமில் ரைட் சைடில் வைக்கிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது காப்பி வரும். லெஃப்ட் சைட் பாட்டமில் வைக்கிறேன். அதே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது காப்பி வரும். டாப்பில் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது டூல் பாரில் லைன் எல்லா கார்னரையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு கூகுள் ட்ரைவோட ஷேப்பு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 3 பக்கமும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் இருக்கும் இல்லைங்களா? டூல் பாரில் ஷேப் பில்டர் டூல் அந்த இமேஜ் பிஎன்ஜி இமேஜை ரெஃபரன்ஸாக வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் பில்டரில் ட்ரா பண்ணுறேன். அப்படின்னா ஆகும் அப்படின்னா அந்த லைன்லாம் டெலீட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். தெரியுதுங்களா? இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற சப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹைட்ராப்பர் டூல் மூலமாக கலரை பிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ரீன் வந்துடும். அதே போல் ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹைட்ராப்பர் மூலமாக எல்லோ கிளிக் பண்ணும்போது எல்லோ கலர் செலக்ட் ஆகிடும். பாட்டமில் இருக்கிற சப்ஜெக்ட்டு ஷேப்பு ஹைட்ராப்பர் மூலமாக ப்ளூ கிளிக் பண்ணும்போது எனக்கு ப்ளூ கலர் வந்துடும். இது பார்த்திங்க அப்படின்னா 3 பேசிக் கலர் யூஸ் பண்ணி கூகுள் ட்ரைவ் லோகோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ இருக்கிற கூகுள் ட்ரைவ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை எப்படி ட்ரா பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அகைன் பாலிகன் டூலில் கிளிக் பண்ணுறேன். சைட்ஸு 3, சேம் ரேடியஸ் 40 வச்சுக்கிறேன். பெரிய ரெக்டாங்கிள். ஃபில்லு கொடுக்கல எதுவும். ஸ்ட்ரோக் கொடுக்குறேன் பிளாக். லாஸ்ட் நம்ம என்ன பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட்டாக பண்ண போகிறேன். அகைன் டூல் பாரில் போயிட்டு பாலிகன் கிளிக்கு சைட்ஸு 3 ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கொடுக்குறேன். அதில் பாதி. அகைன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் கொடுக்கும்போது 180 டிகிரி இருக்குது. அதனால் ஓகே கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி வரும். அது 3 பிளேஸ்மெண்ட்டில் கரெக்டாக வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது காப்பி வரும். இது 2வது பிளேஸ்மெண்ட்டு. அகைன் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணும்போது இன்னொரு காப்பி வரும். அது மேலே இருக்கிற பிளேஸ்மெண்ட்டில் வச்சிடுறேன். 3வது பிளேஸ்மெண்ட்டில் வச்சிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம லைன் வரையணும். டூல் பாரில் போயிட்டு ஒவ்வொரு கார்னரையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறீங்க.
ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இது ஒரு இமேஜ் கிடைக்கும். இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். நம்ம கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனி சப்ஜெக்டாக இருக்கணும். அதுக்கு நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டூலில் ஷேப் பில்டர் மூலமாக என்ன பண்ணுறேன்னா ட்ரா பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்டாக கிடைக்கும். கலர் ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றும் நான் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொன்றும் தனித்தனியாக தெரியும். நான் லைனு ட்ரையாங்கிள் வரைஞ்சேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றும் தனித்தனி லேயராக தெரியும். ஓகேங்களா? பாருங்கள், இதை கிளிக் பண்ணுற தனி ரெக்டாங்கிள். ஹைட்ராப்பர் மூலமாக ரெஃபரன்ஸ் இமேஜை கிளிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இது தனி சப்ஜெக்ட்டு. நான் லைன் தான் வரைஞ்சேன். இப்போ பாருங்கள், ஒரு சப்ஜெக்டை தனி சப்ஜெக்டாக மாறிடுச்சு. அகெயின் ஹைட்ராப்பர் மூலமாக ப்ளூவை கிளிக் பண்ணுறேன். சேம் ப்ராசஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் என்ன இருக்கோ அந்த கலரை நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்து ஹைட்ராப்பர் மூலமாக கலர் பிக் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து நான் இப்போ இருக்கிற கூகுள் டிரைவ். தேர்ட்டி டேஸ் லோகோ சீரீஸ். 30 டேஸ் லோகோ வந்து கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.